வணக்கம் மாணவர்களே. ஒரு புள்ளி கொண்ட கேள்விகளுக்கு நாம் எப்படி முழு புள்ளிகளை பெறுவது என்பது ஒட்டி பார்ப்போம். முதலில் இந்த கேள்வியை பார்ப்போம். படம் 1 ஓர் எண் தோரணியை காட்டுகிறது. இங்கு 3 எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு எண் விடுபட்டுள்ளது. அதாவது y என்ற மதிப்பை கொண்ட எண் விடுபட்டுள்ளது. சரி, இந்த 3 எண்களை முதலில் பாருங்கள். இந்த 3 எண்களின் தொடக்க எண் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதாவது 1, 5 என தொடங்கி இருக்கிறது. இவ்வெண்களின் கடைசி எண் 3. எனவே 5 இலக்கம் கொண்ட y என்ற எண்ணின் 3 இலக்கத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோம். முதல் 2 எண்கள் 1, 5, இறுதி எண் 3. இப்பொழுது நடுவில் இருக்கக்கூடிய 2 எண்களைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 4, 8, 0 ஆகிய எண்களுக்கு நான் கோடிட்டுள்ளேன். இவை இரட்டைப்படை எண்கள். 2, 4, 6, 8, 0 என்பது இரட்டைப்படை எண் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சரி, அப்படி என்றால் 34, அதற்கு அடுத்து பின்னர் 38, 40. அப்படி என்றால் 2 2ஆக ஏறு வரிசையில் அமைந்த இந்த எண் தோரணி 34, 36, 38, 40 என்று தெளிவாக விளங்குகிறது. எனவே ஒய்யின் மதிப்பு 1, 5, 3, 6, 3 15,363. இக்கேள்வியின் விடை சரியாக இருந்தால்தான் இக்கேள்வி ஒட்டி அடுத்து கேட்கப்பட்டுள்ள கேள்விக்கும் நாம் சரியாக விடையளிக்க முடியும். அதாவது கேள்வி 1இல் கிடைக்கப்பட்ட விடையை கிட்டிய 1000ற்கு மாற்றி எழுதுக. கிட்டிய 1000 என்று பார்க்கும்பொழுது கிட்டிய 10, கிட்டிய 100, கிட்டிய 1000 என்பது 3ஐ குறிக்கிறது. எனவே 3 என்பது 1000ஆக உருவெடுக்க முடியாத ஒரு எண். எனவே இதன் விடை 1, 5, 0, 0, 0. 15,000 என்பதே மேலே கண்டறியப்பட்ட y மதிப்பை கிட்டிய 1000ல் மாற்றி எழுதினால் கிடைக்கப்பெறும் விடை. தொடர்ந்து ஒரு புள்ளி கொண்ட மற்றொரு கேள்வியை பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை 3 மாணவர்கள் விளையாட்டுப் போட்டியில் பெற்ற புள்ளிகளை காட்டுகிறது. மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. சரி, இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்களை பார்ப்போம். இவ்வெண்களின் முதல் 2 எண்களை பார்ப்போம். சத்யா 13,000 என்று தொடங்குகிறது. அடுத்து 34,000 என்று தொடங்குகிறது. பிறகு 12,000 என்று தொடங்குகிறது. ஏறு வரிசை என்றால் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு அந்த எண் அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் ஏறு வரிசையில் எழுதப்படும் பொழுது முதல் எண் 12,678, இரண்டாவது எண் 13,349, மூன்றாவது எண் 34,994. மாணவர்கள் இவ்வெண்களை கீழே கொண்டு வந்து எழுதினாலும் சரி, அல்லது மேலே அந்த அட்டவணையில் நான் இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை போன்று அவ்வெண்களை ஏறு வரிசையில் எண்களிட்டு எழுதினாலும் சரி, அது உங்களுக்கு முழு புள்ளியை கொண்டு வரும். காரணம், மாணவர்கள் அவ்வெண்களை கொண்டு வந்து கீழே எழுதும் பொழுது ஏதாவது ஓர் எண்ணை தவறுதலாக எழுதினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு புள்ளியும் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மாணவர்கள் கொண்டு வந்து கீழே எழுதினால் அவ்வெண்களை சரியாக எழுத வேண்டும். தவற்றை தவிர்ப்பதற்கு நாம் அவ்வெண்களை அவ்வட்டவணையில் 1, 2, 3 என ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தி எழுதியிருந்தாலும் உங்களுக்கு அக்கேள்விக்கான முழு புள்ளிகள் கிடைக்கும். இனி அடுத்து மேலும் 2 கேள்விகளை பார்ப்போம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண் அட்டைகளை பயன்படுத்தி மிகச் சிறிய எண்ணை உருவாக்குக என்பது இக்கேள்வியின் கட்டளை. மிகச்சிறிய எண் என்றதும் பலர் 0, 2, 3, 4, 5 என விடை எழுதுவதை
நான் பார்த்திருக்கின்றேன். இது தவறு. காரணம், ஓர் எண் சுழியம் என்ற இலக்கத்தோடு தொடங்காது. அதனால் அவ்வகையில் எழுதுவது தவறு. இதற்கு அடுத்து சில மாணவர்கள் சுழியம் என்ற இலக்கத்தில் எண் தொடங்காது என்பதை உணர்ந்து அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எண்ணான 2 எழுதுவர். ஆனால் அவ்வாறு எழுதும் பொழுதும் மாணவர்கள் அவ்விலக்கத்தை சரியாக எழுதிய போதும் ஒவ்வொரு இலக்கத்திற்கும் இடையில் காற்புள்ளி வைத்து எழுதுகின்றனர். இதுவும் தவறு. காரணம், மிகச்சிறிய எண் என்று வரும் பொழுது 5 இலக்கம் கொண்ட ஓர் மிகச்சிறிய எண்ணை எழுத வேண்டும். அப்படியென்றால் சுழியத்திற்கு அடுத்து உள்ள எண் எது என்று பார்த்தோமானால் 2. எனவே 2 சுழியம் 3 4 5 20,345 என்பதே கொடுக்கப்பட்டுள்ள எண் அட்டைகளை பயன்படுத்தி நாம் உருவாக்க முடிந்த மிகச்சிறிய எண்ணாகும். நாம் உருவாக்கிய எண் சரியாக இருந்தால்தான் முதல் கேள்விக்கான விடை தொடர்பாக கேட்கப்படும் அடுத்த கேள்வியின் விடையும் சரியாக அமையும். இப்பொழுது அடுத்த கேள்வி பாருங்கள். உருவாக்கப்பட்ட எண்ணை எண்மானத்தில் எழுதுக. எண்மானம் என்றால் எழுத்தால் எழுத வேண்டும். எண்மானத்தில் எழுதும் பொழுது 20,345 என்று எழுத வேண்டும். இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். கருமையாக்கப்பட்ட பாகத்தின் பின்னத்தை குறிப்பிடுக. கருமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த கருமையாக்கப்பட்ட பாகத்தை பின்னத்தில் குறிப்பிட வேண்டும். சரி, இங்கு மொத்தம் 6 பகுதிகள் உள்ளன. இவற்றில் 4 தொகுதிகள் கருமையாக்கப்பட்டுள்ளன. 6இல் 4 கருமையாக்கப்பட்டுள்ளது. இதை நாம் சுருக்க முடியும். 2 4 2 6. எனவே கருமையாக்கப்பட்ட பாகத்தை பின்னத்தில் நாம் எழுதும் பொழுது 3இல் 2 என்று எழுத வேண்டும். அப்படி எழுதியிருந்தால்தான் அந்த விடையை தொடர்ந்து வரக்கூடிய கேள்வியை பாருங்கள். மேற்கண்ட பின்னத்தை எண்மானத்தில் குறிப்பிடுக. எண்மானம் என்று வரும் பொழுது எழுத்தால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் 6இல் 4 என்று எழுதியிருந்தால் உங்களுக்கு அக்கேள்விக்கான புள்ளி கிடைக்காது. காரணம், பின்னத்தில் நாம் சுருங்கிய பின்னம் என்று படித்திருக்கின்றோம். அந்த வகையில் மேலே உங்களுக்கு கிடைத்த விடையை சுருக்க முடிந்தால் நீங்கள் சுருக்கி எழுத வேண்டும். இங்கு பார்த்தோமானால் 6இல் 4 என்பது 2வது வாய்ப்பாட்டில் நாம் சுருக்க முடியும். 2 6 2 4. எனவே மேலே கிடைத்த விடை 3இல் 2. அதைத்தான் நாம் கீழே எண்மானத்தில் எழுதும் பொழுது 3இல் 2 என்று எழுத வேண்டும். இனி மேலும் மற்றொரு கேள்வியை பார்ப்போம். படம் ஒரு முப்பரிமாண வடிவத்தை காட்டுகிறது. இம்முப்பரிமாண வடிவத்தின் பெயரை குறிப்பிடவும். சரி, முதலில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் நீளம் மற்றும் அகலத்தை பார்ப்போம். நீளமும் அகலமும் இருவேறு எண்களாக இருக்கின்றன. அப்படியென்றால் இது சதுரம் அல்ல, செவ்வகம் என்று நமக்கு தெரியும். சரி, அடுத்து முப்பரிமாணம் என்று வந்தவுடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது கன செவ்வகம். சரியா? செவ்வகம் அல்ல, கன செவ்வகம். காரணம், நீளம், உயரம், அகலம் ஆகிய 3ம் கொண்டிருக்கின்றது. இது போன்ற புரிதல்கள் உங்களுக்கு
ஒரு புள்ளி கொண்ட கேள்விகளுக்கான முழு புள்ளியை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து மேலும் சில கேள்விகளை பார்ப்போம். ஒரு மணி சட்டத்தை காட்டுகிறது. மணி சட்டத்தின் இலக்க மதிப்பை எண் குறிப்பிலும் எண்மானத்திலும் எழுதுக என்பதே கட்டளை. எண் குறிப்பு என்றால் எண்கள், நம்பர். எண்மானம் என்றால் எழுத்து. சரி, இப்பொழுது இந்த மணி சட்டத்தை பார்ப்போம். 1 என்ற இடமதிப்பில் 9 மணி, 10 என்ற இடத்தில் 1 மணி, 100 என்ற இடமதிப்பில் 4 மணி, 1000 என்ற இடமதிப்பில் 5 மணி, 10,000 என்ற இடமதிப்பில் 3 மணி இருக்கிறது. எனவே இந்த மணி சட்டத்தின் அடிப்படையில் அவ்வெண்களை எழுதும்போது 3, 5, 4, 1, 9 என்று எழுதுவோம். இதை எண்மானத்தில் எழுதும் பொழுது 35,419 என்று எழுத்தால் எழுத வேண்டும். 35,400 என்று சொல்வது தவறு. 35,419 என்றுதான் நாம் அவ்வெண்ணை உச்சரிக்க வேண்டும். எண்மானத்தில் எழுதும் பொழுதும் அப்படியே நாம் எழுத வேண்டும். எனவே இது போன்ற கேள்விகள் கேள்வித்தாளில் வருமாயின் நீங்கள் எளிதில் அக்கேள்விக்கான ஒரு புள்ளிகளை பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி மாணவர்களே, இனி தொடர்ந்து பின்னம் ஒட்டிய கேள்வியை பார்ப்போம். இதுவும் ஒரு புள்ளி கொண்ட கேள்விதான். சரி, ஒரு பின்ன எண் அட்டையை காட்டுகிறது. 2 3 1 என்றுதான் இதை நாம் வாசிக்க வேண்டும். சரி, கலப்பு பின்னத்தை கொண்ட இதை நாம் தகா பின்னத்திற்கு மாற்ற வேண்டும். கலப்பு பின்னம் காரணம் ஒரு முழு எண்ணும் பின்னமும் கலந்திருப்பதால் இது கலப்பு பின்னம். சரி, இதை எப்படி தகா பின்னத்திற்கு மாற்றுவது? இது மிகவும் சுலபமான வழி. நான் பச்சை வண்ணத்தில் ஒரு அம்புக்குறியை வரைந்திருக்கின்றேன். அதாவது அந்த அம்பு கீழிருந்து மேல் நோக்கி செல்கிறது. சரி, கீழிருந்து மேல் நோக்கி போகும்பொழுது முதலில் பெருக்கல், அதன் பின்னர் கூட்டல். சரி, எதை பெருக்க வேண்டும்? பகுதி எண்ணையும் முழு எண்ணையும் பெருக்க வேண்டும். 3 பெருக்கல் 2 6. பின்னர் அடுத்து கூட்ட வேண்டும். எதை கூட்ட வேண்டும்? தொகுதி எண்ணை கூட்ட வேண்டும். அப்படி என்றால் 2 6, 6 கூட்டல் 1 7. எனவே நாம் இதை தகா பின்னத்தில் எழுதும் பொழுது 3 7 என்று எழுத வேண்டும். சரியா? மீண்டும் உங்களுக்கு விளக்குகின்றேன். கலப்பு பின்னத்தை தகா பின்னத்திற்கு மாற்றும் பொழுது பகுதி எண் என்பது கீழே உள்ள எண். பின்னத்தில் கீழே இருப்பது பகுதி, மேலே இருப்பது தொகுதி. பகுதி எண்ணோடு முழு எண்ணை பெருக்க வேண்டும். 3 பெருக்கல் 2 6. பின்னர் கூட்ட வேண்டும். கிடைக்கப்பெற்ற விடையோடு தொகுதி எண்ணை கூட்ட வேண்டும். 2 6, 6 கூட்டல் 1 7. எனவே 3 7 என்று எழுத வேண்டும். இதுவும் ஒரு புள்ளிக்கான மிகவும் எளிய யுக்தி முறை. இதை நீங்கள் நினைவில் கொண்டு இதுபோன்ற கேள்விகள் வருமாயின் அல்லது இதுபோன்று வேறு ஏதேனும் எண்களை எழுதி கலப்பு பின்னத்தை தகா பின்னத்திற்கு மாற்றி பாருங்கள். அது உங்களுடைய புரிதலை மேலும் அதிகரிக்கும். அந்த நம்பிக்கையுடன் இப்பொழுது மேலும் சில கேள்விகளை பார்ப்போம். படம் 1 ஒரு எண் அட்டையை காட்டுகிறது. 2.07 மில்லியன். தசமத்திற்கு பின்னால் உள்ள எண்ணை நாம் ஒவ்வொன்றாக உச்சரிக்க வேண்டும். 2.07 மில்லியன். அட்டையில் உள்ள தசம எண்ணை முழு எண்ணுக்கு மாற்றவும். மில்லியனுக்கு 6 சுழியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
தசம எண்ணை மில்லியனுக்கு மாற்றும் பொழுது தசமத்தை 6 முறை நாம் பின்னோக்க வேண்டும், பின்னே நகர்த்தி செல்ல வேண்டும். சரி, இங்கு பார்த்தீர்கள் என்றால் நீல வண்ணத்தில் நான் அந்த தசமத்தை 6 முறை பின்னே நகர்த்தி சென்று காட்டியிருப்பேன். சரி, அவ்வாறு நகர்த்தும் பொழுது எஞ்சிய அந்த கடைசி ஒரு 3 இடம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். காலியாக இருந்தால் சுழியத்தை நாம் இட வேண்டும். அப்படியென்றால் 2.027 மில்லியன் என்பதை நாம் முழு எண்ணாக எழுதும் பொழுது 2.2.7.0 என்று எழுத வேண்டும். சரி, இப்பொழுது கிடைக்கப்பட்ட அந்த எண்ணை நாம் கிட்டிய 10,000ற்கு மாற்ற வேண்டும். சரி, கிட்டிய மதிப்பை நாம் அறிவோம். பின்னாலிருந்து நாம் கணக்கு பண்ணுவோம். கிட்டிய 10, கிட்டிய 100, கிட்டிய 1000, கிட்டிய 10,000. எனவே கிட்டிய 10,000 என்ற இடத்தை நாம் உருவாக்குவதற்கு 7 என்ற இலக்கத்தை பார்க்க வேண்டும். கிட்டிய மதிப்பில் 7 என்பது ஓர் எண்ணை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்படியென்றால் 7 அதற்கு முன் இருக்கக்கூடிய 2ற்கு 1ஐ கொடுத்துவிடும். எனவே 2,27,000 என்ற எண் கிட்டிய 10ற்கு மாற்றப்படும் பொழுது 2,30,000 என்று மாறும். எனவே 2,27,000 என்பது 27,000 என்பது 30,000 மாறும். காரணம் 27க்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் 30. எனவே 2,30,000 என்பது இதன் விடையாகும். சரி மாணவர்களே, இப்பொழுது அடுத்த கணிதத்தை பார்ப்போம். சம அளவில் பிரிக்கப்பட்ட ஒரு வட்டத்தை காட்டுகிறது. முழு படத்தில் கருமையாக்கப்பட்ட பாகத்தை பின்னத்தில் குறிப்பிடுக. இந்த கேள்வியில் நாம் கவனிக்க வேண்டியது கருமையாக்கப்பட்ட, அடுத்து பின்னம். சரியா? சரி, இப்பொழுது இந்த வட்டத்தை 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் பகுதி எண் 5. இதில் கருமையாக்கப்பட்டது என்பது 2. எனவே பின்னத்தில் நாம் இதை எழுதும் பொழுது 5ல் 2, பகுதி எண் 5, தொகுதி எண் 2, 5ல் 2 என்று நாம் குறிப்பிட வேண்டும். நீங்கள் இதே போன்று ஒரு கணிதத்தை எழுதி பார்த்தோ அல்லது வரைந்தோ அதன் பாகத்தை பின்னத்தில் எழுதி பாருங்கள். உங்களுக்கு மேலும் இது தொடர்பான புரிதல் அதிகரிக்கும். சரி மாணவர்களே, மேலும் சில ஒரு புள்ளி கொண்ட கேள்விகளை பார்ப்போம். கணிதத் தேர்வில் சில மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை காட்டுகிறது. 88, 76, 97, 85, 84 ஆகிய எண்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் மேற்காணும் புள்ளிகளில் பகா எண்களை குறிப்பிடுக. சரி, பகா எண்களை கண்டறிவதற்கான சில எடுத்துக்காட்டுகளோடு இந்த விடையை பார்ப்போம். பகா எண்கள் 1லிருந்து 100 வரையிலான பகா எண்களில் 2ஐ தவிர்த்து மற்ற அனைத்து இரட்டைப்படை எண்களும் பகுக்கக்கூடிய எண்கள். இரட்டைப்படை என்பது 2, 4, 6, 8 சுழியம் என்ற இலக்கத்தில் முடிவடையக்கூடிய எண்கள். அப்படி பார்த்தால் இரட்டைப்படை எண்களை முதலில் நாம் நீக்கிவிடுவோம். 88, 76, 84 இந்த 3 புள்ளிகளில் இறுதி எண் 4, 6, 8 என்று இருக்கிறது. அப்படி என்றால் இம்மூன்று எண்களும் பகுக்கக்கூடிய எண்கள். இதற்கு அடுத்து பகா எண்களை கண்டறியும் முறைகளில் 1, 2, 3, 4, 5 அந்த 5ஐ தவிர்த்து மற்ற அனைத்து 5ல் முடிவடையக்கூடிய எண்கள் பகுக்கக்கூடிய எண். 15, 25, 35, 45, 55, 65, 75, 85, 95
இந்த அனைத்து 5 வரக்கூடிய எண்களும் பகுக்கக்கூடிய எண். எனவே 85 என்ற எண்ணையும் நாம் இங்கு நீக்கிவிட வேண்டும். அப்படி என்றால் எஞ்சி இருக்கக்கூடிய 97 என்பதே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 5 எண்களில் பகா எண் ஆகும். சரி, இனி தொடர்ந்து புள்ளிகளில் காணப்படும் நடுவெண்ணை குறிப்பிடுக. நடுவெண் என்றதும் நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை நேரே சென்று வட்டமிடக்கூடாது. அது நடு எண் அல்ல. நடு எண்ணை கண்டறிய நாம் அவ்வெண்களை ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலேயோ எழுதி பார்க்க வேண்டும். அப்படி என்றால் ஏறு வரிசையில் பார்க்கும் பொழுது 76, 84, 85, 88, 97 என்று நாம் ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் எழுதினாலும் நடு எண்ணை கண்டறியலாம். அதாவது 97, 88, 85 என்று நீங்கள் இறங்கு வரிசையில் எழுதினாலும் நடு எண்ணை நாம் கண்டறிய முடியும். சரி, அவ்வாறு நாம் எழுதிய பின்னர் நாம் நடு எண்ணை எப்படி காண்பது என்று பார்ப்போம். முதலில் இங்கு இருக்கக்கூடிய 76ஐயும் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய 97ஐயும் வெட்ட வேண்டும். பிறகு 84, 88 இரண்டையும் நீக்கிவிட வேண்டும். அப்படி என்றால் நடுவில் இருக்கக்கூடிய 85 என்பதே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 5 எண்களில் நடு எண் ஆகும். மாணவர்கள், இதுபோன்று மேலும் சில எண்கள் அல்லது வேறு ஏதேனும் எண்களை எழுதி நடு எண்ணை இவ்வாறு கண்டறியலாம். இதன் வழி இது தொடர்பாக கேட்கப்படும் கேள்விக்கான ஒரு புள்ளியை நீங்கள் நிறைவாக பெறலாம். இனி தொடர்ந்து படம் 1 ஓர் எண் அட்டையை காட்டுகிறது. இந்த எண் அட்டையை பாருங்கள். 5,730,000 என்ற மதிப்பிலான ஒரு எண்ணை காட்டுகிறது. இடமதிப்பு 10,000ல் உள்ள இலக்கத்தை எழுதுக. சரி, இப்பொழுது கிட்டிய மதிப்பல்ல, இடமதிப்பு. இடமதிப்பு என்றால் நாம் வலதுபுறத்திலிருந்து, அதாவது பின்னால் இருந்து பார்ப்போம். 1, 10, 100, 1000, 10,000 என்று பார்க்கும் பொழுது 10,000 என்ற இடமதிப்பில் 3 என்ற இலக்கம் இருக்கிறது. எனவே நாம் அந்த 3ஐத்தான் எழுத வேண்டும். 3 என்ற எண்ணை நாம் எழுத வேண்டும். காரணம், கேள்வி இடமதிப்பு 10,000ல் உள்ள இலக்கத்தை எழுதுக என்பதாகும். எனவே இது ஒரு புள்ளி பெறுவதற்கு மிகவும் ஒரு எளிய வழிமுறை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இதே போன்று வேறு ஏதேனும் எண்களை எழுதி வேறு ஏதாவது இடமதிப்பை கொண்ட எண்களை நீங்கள் எழுதி பார்க்கலாம். இப்பொழுது அடுத்த கேள்வியை பாருங்கள். மேற்காணும் எண்ணை தசம மில்லியனில் குறிப்பிடுக. மேலே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு முழு எண். அதை நாம் தசம மில்லியனுக்கு மாற்ற வேண்டும். இதற்கு முன்பு இதே போன்ற ஒரு கேள்வியை நாம் பார்த்தோம். தசமத்தை முழு எண்ணாக மாற்றும் பொழுது தசமத்தை நாம் பின்னோக்கி நகர்த்த வேண்டும். அப்படி என்றால் முழு எண்ணை தசம எண்ணுக்கு மாற்றும் பொழுது தசமத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தசம மில்லியன். மில்லியன் என்றால் 6 சுழியம் கொண்ட ஓர் எண். எனவே தசமத்தை 6 முறை முன்னோக்க வேண்டும். இங்கே நான் அதை உங்களுக்கு முன்னோக்கி நகர்த்தி செய்து காட்டியிருக்கின்றேன். அப்படி என்றால் 6 முறை தசமத்தை முன்னோக்கி நகர்த்தும் பொழுது தசமம் 5க்கும் 7க்கும் இடையில் நாம் அந்த தசமத்தை வைக்கின்றோம். அப்படி என்றால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள முழு எண்ணை தசமத்தில் மாற்றும் பொழுது 5.73 மில்லியன் என்று நாம் எழுத வேண்டும். நீங்கள் வேறொரு எண்ணை இவ்வாறு எழுதி பாருங்கள், உங்களுக்கு மேலும் புரியும். இந்த புரிதலோடு மேலும் சில ஒரு புள்ளிகள் கொண்ட கேள்வி பார்ப்போம். ஒரு புள்ளி என்பது உங்களுடைய புரிதலை சோதிக்கும் கேள்விகளாகும். சரி, அந்த அடிப்படையில்
இந்த கேள்விகளை பார்ப்போம். அந்த குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்களின் மொத்த தொகையை காட்டுகிறது. சிறுவர்கள் பிரதிநிதிக்கும் மாணவர்களின் விழுக்காட்டை கணக்கிடுக. அப்படி என்றால் நாம் நேரடியாக சிறுவர்கள் என்ற பகுதியை பார்ப்போம். அங்கு விழுக்காடு குறிப்பிடப்படவில்லை. சரி, விழுக்காடு என்பது 100, மொத்தம் 100 விழுக்காடு என்று நமக்கு நன்றாக தெரியும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விழுக்காட்டை கூட்டி பாருங்கள். 30 விழுக்காடு, 25 விழுக்காடு, 20 விழுக்காடு, ஆக மொத்தம் 75 விழுக்காடு அங்கே இருக்கிறது. சரி, 100இல் 75 போனால் மீதம் 25 விழுக்காடு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரியா? மொத்தம் 100 விழுக்காடு. 100 விழுக்காட்டில் அங்கு 75 விழுக்காட்டை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் சிறுவர்கள் 25 விழுக்காடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கேள்வி யாரை கேட்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் மதிப்பை விழுக்காட்டில் கேட்டால் விழுக்காட்டை நாம் எழுத வேண்டும். இப்பொழுது இந்த கேள்வியை பாருங்கள். ஆர் என்னும் சமபக்க முக்கோணத்தையும், கேள்வி ஆர் வடிவத்தின் சுற்றளவு. சரி, இப்பொழுது ஆர் என்ற வடிவத்தை பாருங்கள். ஆர் என்ற முக்கோணம் என்பதை நாம் அறிவோம். மேலும் சமபக்கம் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. சமபக்கம் என்றால் இதன் அனைத்து பக்கங்களும் சமம். அங்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஒரு கோடை பாருங்கள். 3 பக்கத்திலும் ஒரே மாதிரியான கோடுகள் போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த 3 கோடுகளும் ஒரே அளவு என்பது நமக்கு தெரியும். சரி, ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர் என்றால் சுற்றளவு என்பது சுற்றி வர வேண்டும். 8 8 8, மொத்தம் 3 8கள் இருக்கிறது. 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் என்று கூட்டி பார்க்கும் பொழுது இதன் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் என்பது நமக்கு தெரிய வரும். இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். படம் ஓர் எண் தோரணியை காட்டுகிறது. இந்த எண்களை நாம் நன்றாக பாருங்கள். 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65 என்று இந்த எண்கள் அமைய பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் மேற்காணும் எண்களின் தோரணி ஏறு வரிசை. காரணம், இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் ஏறு வரிசையில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த எண்களின் தோரணி ஏறு வரிசை ஆகும். இது மிகவும் சுலபமான ஒரு கேள்வி. இது போன்ற கேள்விகளை நாம் வாசிக்காமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் வீணே ஏன் நாம் அந்த ஒரு புள்ளியை இழக்க வேண்டும்? எனவே அந்த சிந்தனையை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கேள்விகள் எதை கேட்கிறார்கள் என்பதை நாம் நுணுகி பார்த்து விடைகளை சரியாக எழுத வேண்டும். சரி மாணவர்களே, இப்பொழுது நிறைவாய் ஒரு கேள்வியை பார்ப்போம். படம் 11 ABCD எனும் ஒரு செவ்வகத்தையும் PQCS எனும் ஒரு சதுரத்தையும் காட்டுகிறது. கேள்வி QCயின் நீளத்தை கணக்கிடுக. சரி, ADயும் BCயும் ஒரே உயரம், அதாவது 8 சென்டிமீட்டர். ADயும் BCயும் 8 சென்டிமீட்டர். சரி, இந்த BC 2 பிரிவுகளாக அதுவும் சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படி நமக்கு தெரியும்? BQக்கும் QCக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்படின்னா BQவும் QCயும் சமம் என்று அர்த்தம். அப்படி என்றால் 8 சென்டிமீட்டரை சமமாக பிரித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் QCயின் நீளம் 4 சென்டிமீட்டர். காரணம் 8இல் பாதி 4. BQ 4 சென்டிமீட்டர், QC 4 சென்டிமீட்டர். எனவே இக்கேள்விக்கான விடை QCயின் நீளத்தை கணக்கிடுக என்று வரும் பொழுது இது ஒரு மனக்கணக்கு. நாம் எளிதில் கண்டறியக்கூடிய ஒரு கேள்வி. நம்முடைய புரிதலை சோதிக்கக்கூடிய இது போன்ற ஒரு புள்ளிகள் கொண்ட கேள்விக்கு நாம் சரியாக விடையளிக்க வேண்டும். மாணவர்களே, இது போன்ற ஒரு புள்ளி கொண்ட கேள்விகளை மாணவர்கள்
அலட்சியமோ அல்லது தவறுதலாகவோ செய்துவிடக்கூடாது. காரணம், உங்களுடைய மதிப்பெண்ணை உயர்த்தி காட்ட இது போன்ற ஒரு புள்ளிகள் கொண்ட கேள்விகளே உங்களுக்கு பெரும் துணையாக அமையும் என்பது உண்மை. எனவே ஒரு புள்ளி கொண்ட கேள்விகள் உங்களுடைய கேள்வித்தாளில் இருக்குமாயின் அக்கேள்விகளை நீங்கள் விரும்பி செய்யுங்கள். அதற்கான முழு புள்ளியை பெறுங்கள். என்னுடைய இந்த சிறு விளக்கம் நீங்கள் கணிதத் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.